குட் மார்னிங் எவ்ரிபடி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிடெட் பேப்பர் 2ஓட சிலபஸ். ஸோ பேப்பர் 2 சிலபஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சிடெட் பேப்பர் 2 யார் யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா, தோஸ் பிஎட் ஸ்டூடெண்ட்ஸ், தட் இஸ் தோஸ் ஸ்டூடெண்ட்ஸ் who have completed பிஎட் and are wishing to appear for elementary level டீச்சர்ஸ், அதாவது எலிமெண்ட்ரி லெவல் 6th to 8th டீச்சர்ஸோட போஸ்ட்கான எக்ஸாம் தான் சிடெட். தட் இஸ் இந்த சிடெட்டுங்கிறது பார்த்திங்கன்னா சென்ட்ரல் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதாவது சென்ட்ரல் லெவலில் டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸ்டேட் லெவலில் நிறைய டெஸ்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. இப்போ தமிழ்நாடுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்டெட் இருக்குது. இதே ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு வரும்போது சிடெட் எழுதுவோம். சிடெட்டில் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இருக்குது. பேப்பர் 1 வந்து 1 to 5 கிளாஸஸ்க்கான டீச்சர்ஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பேப்பர் 1 எழுதணும். பேப்பர் 2 வந்து 6 to 8 கிளாஸஸ்க்கு டீச்சராக நான் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு இருக்கிறவங்க வந்து பேப்பர் 2 வந்து அட்டென்ட் பண்ணணும். ஸோ சிடெட்டோட பேப்பர் 2ஓட சிலபஸ் என்னென்னு பார்க்கலாம். அதில் முக்கியமான சில பேப்பர்ஸில் ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாலஜி, ஷார்ட்டாக இதை சிடிபின்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டலி இந்த பேப்பரில் 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா சில மூணாக இதை டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சைல்டு டெவலப்மெண்ட் அட் எலிமெண்ட்ரி ஸ்கூல் சைல்டு, அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் சைல்டு வந்து எப்படியெல்லாம் டெவலப் ஆவாங்க, அது ரிலேட்டடாக 15 கொஷின்ஸ் கேட்குறாங்க டோட்டலி. ஸோ அதில் என்ன மாதிரி கான்செப்ட்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் லேர்னிங். டெவலப்மெண்ட்னா என்ன, அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோட லேர்னிங் ரிலேட்டடாக எப்படி ரிலேட் ஆகிருக்கு. பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன், ஒரு சைல்டு எப்படிலாம் டெவலப் ஆவாங்க, அது ரிலேட்டடான டெவலப்மெண்ட் பிரின்சிபல்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம படிக்கணும். தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்வாயன்மெண்ட். ஒரு சைல்டு வந்து அவங்களோட லேர்னிங் ரிலேட்டடாக இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ், எதர் ஹெரிடிட்டி அதாவது ஜெனட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், அப்படி இல்லைனா என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் ஒரு சைல்டோட லேர்னிங் ப்ராசஸை. அதை பற்றி டீட்டெயிலாக படிப்போம். ஃபோர்த் வந்து பார்த்திங்கன்னா சோஷியலைசேஷன் ப்ராசஸ், சோஷியல் வேர்ல்ட் அண்ட் சில்ட்ரன். ஸோ சொசைட்டிக்கோட ஒரு ஸ்டூடெண்ட், எய்தர் ஸ்டூடெண்ட் வித் டீச்சர், ஸ்டூடெண்ட் வித் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட் வித் பியர் குரூப்ஸ், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட ஏஜ் குரூப்ஸில் இருக்கிற மற்ற சக மெம்பர்ஸ் கூட எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, சோஷியலைஸ் பண்ணுறாங்க, அதை பற்றி படிப்போம். பியாஜே, கோல்பர்க் அப்புறம் வைகாட்ஸ்கியோட டிஃப்ரெண்ட் தியரிஸ் என்ன, அவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, கிரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக, அதை பற்றி படிப்போம். கிரிட்டிக்கல் பர்ஸ்பெக்டிவ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ட் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடான தியரிஸ்லாம் படிப்போம். மல்டி டைமென்ஷனல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன, லாங்குவேஜ் அண்ட் தாட், லாங்குவேஜ்னால் என்ன, அப்புறம் லாங்குவேஜ் ரிலேட்டடாக எப்படி ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு சைல்டோட தாட் ப்ராசஸ் இருக்கும். ஜெண்டர் ஆஸ் அ சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட், ஜெண்டர் ரோல்ஸ், ஜெண்டர் பயஸ் அண்ட் எஜுகேஷனல் ப்ராக்டிஸ். ஸோ ஒரு ஜெண்டர், அதனால் எந்த மாதிரி சோஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது, எந்த மாதிரி ஒவ்வொரு ஜெண்டருக்கும் ஒரு மாதிரி ரோல் இருக்குது இல்லையா. மேல்னால் இப்படி தான், ஃபீமேல்னால் இப்படி இருப்பாங்க, பை நேச்சர் எப்படி இருக்காங்க, பை என்வாயன்மெண்ட்னால என்ன மாதிரி சேஞ்சஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, இந்த மாதிரி ரிலேட்டடான விஷயம் இந்த டாப்பிக்கில் படிப்போம். இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் அமாங் லேர்னர்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரென்சஸ் பேஸ்ட் ஆன் டைவர்சிட்டி ஆஃப் லாங்குவேஜ், காஸ்ட், ஜெண்டர், கம்யூனிட்டி, ரிலீஜியன் எக்ஸெட்ரா. ஸோ ஒவ்வொரு லேர்னருக்கும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி லேர்னிங் கெப்பாசிட்டி இருக்கும். எதனால் அந்த டிஃப்ரென்சஸ் வருது, மேபி அதனால் அவங்க நிறையா ரீசன்ஸால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கலாம். பேஸ்ட் ஆன் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களோட பேக்ரவுண்ட்ஸ் லைக் ரிலீஜியஸ் பேக்ரவுண்ட்ஸாக இருக்கலாம், கம்யூனிட்டி பேஸ்டாக இருக்கலாம், ஜெண்டராக இருக்கலாம், காஸ்ட்டாக இருக்கலாம். டிஸ்டிங்ஷன் பிட்வீன் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் அண்ட் அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங்னா என்ன, அசஸ்மெண்ட் ஆஃப் லேர்னிங்னா என்ன, இது ரெண்டுமே கண்டிப்பாக ஒரு இண்டிவிஜுவல் சிடெட் அப்பியர் நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல் பேஸ் அசஸ்மெண்ட்னா என்ன, கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் எவாலுவேஷன், அதாவது சிசிஇ பேட்டர்ன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதோட பர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ன, அதோட ப்ராக்டிஸ் எப்படி போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலேட்டிங் அப்ரோப்ரியேட் கொஷின்ஸ் ஃபார் அசஸிங் ரெடினஸ் லெவல்ஸ் ஆஃப் லேர்னர்ஸ், ஒரு லேர்னரோட ரெடினஸ் லெவல் வந்து அசஸ் பண்ணுறதுக்கான எப்படியெல்லாம் கொஷின்ஸ் ஃபார்முலேட் பண்ணணும்,
எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஃப்ரேம் பண்ணணும், ஸோ தட் அவங்களோட லேர்னிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங், ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங், கிளாஸ் ரூம் என்வாயன்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஒரு லேர்னரோட அச்சீவ்மெண்ட்டை எப்படி அசஸ் பண்ணணும் அதை பற்றியும் நம்ம சைல்டு டெவலப்மெண்ட்டில் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷன் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ். இந்த கான்செப்ட்லேருந்து 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா 3 மெயின் டாபிக்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட்ரெஸிங் லேர்னர்ஸ் ஃப்ரம் டைவர்ஸ் பேக்ரவுண்ட்ஸ் இன்க்ளூடிங் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் டிப்ரைவ்ட். ஃபஸ்ட்டு இன்க்ளூசிவ் எஜுகேஷன்னா ஃபஸ்ட்டு என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நாட் ஓன்லி நார்மல் ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் எனி க்ரைட்டீரியா, எந்த க்ரைட்டீரியா பேஸ் பண்ணியும் யாருக்கும் எஜுகேஷன் இல்லாமல் போகக்கூடாது. அந்த கான்செப்ட், அது மேபி டிஸ்அட்வான்டேஜ்ட் பீப்புளாக இருக்கலாம், இல்லை பர்சன் வித் டிசேபிள்ட் பீப்புளாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். எல்லாத்துக்கும் சமமான கல்வி, குவாலிட்டியான கல்வி போய் சேரணும் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி படிப்போம். அது மட்டும் இல்லாமல் அட்ரெஸிங் த நீட்ஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் வித் லேர்னிங் டிஃபிகல்ட்டிஸ், இம்பேர்மெண்ட் எக்ஸெட்ரா. ஒவ்வொரு சில்ட்ரனுக்கும் நிறைய டிஃபிகல்ட்டி இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் லேர்னிங் ஸ்டைல் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம். அட்ரெஸிங் த டேலண்டட், க்ரியேட்டிவ், ஸ்பெஷலி ஏபிள்ட் லேர்னர்ஸ். ஸோ லேர்னர்ஸ்லேயே பார்த்திங்கன்னா சில லேர்னர்ஸ் வந்து ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க, க்ரியேட்டிவாக இருப்பாங்க, க்ரியேட்டிவ் திங்கிங் நிறையா இருக்கும் சில லேர்னர்ஸ்க்கு. அதே மாதிரி ஸ்பெஷலி ஏபிள்டு லேர்னர்ஸாக இருப்பாங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து ஒரு வில்லிங்னஸ் இருக்கும், லேர்ன் பண்ணணும், புதுசாக கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும். அதை பற்றின கான்செப்டும் பார்த்திங்கன்னா கான்செப்ட் ஆஃப் இன்க்ளூசிவ் எஜுகேஷனில் படிப்போம். இதில் டோட்டலி 5 கொஷின்ஸ் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு சி பார்த்திங்கன்னா லேர்னிங் அண்ட் பெடகாஜி. ஓவராலாக இந்த ஹெட்டிங்கில் வந்து 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க CTETல. ஹவு சில்ட்ரன் திங்க் அண்ட் லேர்ன், ஹவு அண்ட் வை சில்ட்ரன் ஃபெயில் டு அச்சீவ் சக்ஸஸ் இன் ஸ்கூல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒரு எப்படி வந்து சில்ட்ரனோட திங்கிங் ப்ராசஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட லேர்னிங் இருக்கும். எதனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ் பண்ண முடியறதில்ல, அவங்களோட ஸ்கூல் லெவல் பர்ஃபார்மன்ஸ், மேபி அது அகாடமிக்காக இருக்கலாம், இல்லைன்னா நான் அகாடமிக்காக இருக்கலாம். எதனால் ஒரு ஸ்டூடெண்ட்னால் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ண முடியல, அதை பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் எல்லா டீச்சர்ஸ்க்கும். ஸோ அந்த கான்செப்டும் இருக்குது CTETல. பேசிக் ப்ராசஸ் ஆஃப் டீச்சிங் அண்ட் லேர்னிங், children's strategies of learning, learning as a social activity, social context of learning. லேர்னிங்கிறது ஜஸ்ட் நாலேஜ் இம்பார்ட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் சொசைட்டி ரிலேட்டடாக எப்படி லேர்னிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு டீச்சரும் தெரிஞ்சுக்கணும். சைல்டு ஆஸ் அ ப்ராப்ளம் சால்வர் அண்ட் அ சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேட்டர். சில்ட்ரனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில், அப்புறம் சயின்டிஃபிக்காக எப்படிலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் லேர்னிங் தான் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ அந்த கான்செப்டும் படிப்போம். ஆல்டர்னேட்டிவ் கான்செப்ஷன்ஸ் ஆஃப் லேர்னிங் இன் சில்ட்ரன், அண்டர்ஸ்டாண்டிங் சில்ட்ரன்ஸ் எரர்ஸ் ஆஸ் சிக்னிஃபிகண்ட் ஸ்டெப்ஸ் இன் த லேர்னிங் ப்ராசஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ஷன்ஸ் இருக்கும் லேர்னிங்கில். ஸோ ஒரு லேர்னிங் டிஃபிகல்ட்டிக்கும் ஆப்போசிட்டாக அது ரிலேட்டடாக ஏதோ ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஐடியா இருக்கும், அது என்னென்ட்டு தெரிஞ்சுக்கணும். காக்னிஷன் அண்ட் எமோஷன்ஸ். ஸோ காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட், எமோஷ்னல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன, மோட்டிவேஷன் அண்ட் லேர்னிங் வந்து எப்படி நம்ம மோட்டிவேட் பண்ணால் ஸ்டூடெண்ட்ஸோட லேர்னிங் வந்து நம்ம அவங்களோட அப் டு த லெவலுக்கு கொண்டு வர முடியும், அந்த ரிலேட்டட் கான்செப்ட்ஸ். அப்புறம் ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு லேர்னிங், அது பர்சனலாக இருக்கலாம், இல்லைன்னா என்வாயன்மெண்டலாக கூட இருக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்த்த எல்லாமே CDP, அதாவது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டில் வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா CTETல லாங்குவேஜ் 1 அண்ட் லாங்குவேஜ் 2 அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. CTETன்னு வரும்போது லாங்குவேஜ் 1 வந்து என்ன வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வேணும்னா அவங்க தமிழ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி CBSE ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தி தான் ஆப்ட் பண்ணுவாங்க. ஸோ லாங்குவேஜ் 1 அப்படின்னு வரும்போது லாங்குவேஜ் 1, லாங்குவேஜ் 2, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு விருப்பமோ
அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ லாங்குவேஜ் 1ல் பார்த்தீங்கன்னா 2 கான்செப்ட் தான். ஃபஸ்ட்டு வந்து லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன். ஸோ லாங்குவேஜ் 1ல் டோட்டலி 30 கொஷின்ஸ் இருக்குது. லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷனில் 15 கொஷின்ஸ். அப்புறம் அந்த பர்டிகுலர் லாங்குவேஜோட பெடகாஜியில் வந்து 15 கொஷின்ஸ் இருக்குது. லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதில் 2 பேசேஜஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோஸ், இன்னொன்று வந்து போயம். ஒன்று வந்து ப்ரோஸ் ஆர் ட்ராமா, ரெண்டாவது வந்து போயமில் வந்து பேசேஜஸ் இருக்கும். அந்த ஒரு பேசேஜஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டும் அதை எப்படி காம்ப்ரிஹெண்ட் பண்ணுறாங்க, அந்த பேசேஜ்லேருந்து எப்படி சம்மரைஸ் பண்ண முடியுது, பேசேஜ்லேருந்து கிராமர் அப்புறம் வேர்பல் எபிலிட்டி ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்கலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அன்சீன் பேசேஜஸ், அதாவது உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இல்லாத ஒரு கான்செப்டாக இருக்கும். பி வந்து நான் சொன்ன மாதிரி பெடகாஜி ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், இதுலேயும் 15 கொஷின்ஸ். ஸோ 15 + 15 டோட்டல் லாங்குவேஜ் 1ல் 30 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ பெடகாஜி ஆஃப் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்னு வரும்போது லேர்னிங் அண்ட் அக்விசிஷன்னா என்ன, பிரின்சிபல்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் டீச்சிங், லாங்குவேஜை எப்படி டீச் பண்ணும், அது ரிலேட்டடான இம்பார்ட்டண்டான பிரின்சிபல்ஸ் என்ன, லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்கோட ரோல் என்ன, எப்படி சில்ட்ரன் வந்து அதோட லாங்குவேஜ் அந்தந்த லாங்குவேஜஸோட ஃபங்க்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, எப்படி சில்ட்ரன் வந்து லிசனிங் அண்ட் ஸ்பீக்கிங்கை வந்து லாங்குவேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது ஒரு டூலை யூஸ் பண்ணுறாங்க. கிரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் ஆன் த ரோல் ஆஃப் கிராமர் இன் லேர்னிங் அ லாங்குவேஜ் ஃபார் கம்யூனிகேட்டிங் ஐடியாஸ் வேர்பலி அண்ட் இன் ரிட்டன் ஃபார்ம். ஸோ எப்படி ஒரு லாங்குவேஜ்லேயும், இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் ஹிந்தின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிடெட்டில், ஸோ எப்படி நான் வந்து ஹிந்தியில் எப்படி என்னோடய ஐடியாஸை வந்து வேர்பலி கம்யூனிகேட் பண்ணுறேன், ஆஸ் வெல் அஸ் ரிட்டன் ஃபார்மில் அதே இன்ஃபர்மேஷனை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேலஞ்சஸ் ஆஃப் டீச்சிங் லாங்குவேஜ் இன் அ டைவர்ஸ் கிளாஸ் ரூம். ஒரு கிளாஸ் ரூம்லேயும் ஒரு மாதிரி இருக்கும். மேபி ஒரு கிளாஸ் ரூமில் ஸ்மார்ட் போர்டு இருக்கலாம், இன்னொரு கிளாஸ் ரூமில் இன்ட்ராக்டிவ் போர்டு இருக்கலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இருக்கிற கிளாஸ் ரூமில், டைவர்ஸ் கிளாஸ் ரூமில் இந்த மாதிரி லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி எரர்ஸ் இருக்குது, இந்த மாதிரி லாங்குவேஜ் டிஸார்டர்ஸ் வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் ஃபேஸ் பண்ணுவாங்க. லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் என்னென்னலாம் டெவலப் பண்ணும், எவாலுவேட்டிங் லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் அண்ட் ப்ரொஃபிஷியன்சி, அதாவது LSRW ஸ்கில்ஸை வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, ஆஸ் வெல் அஸ் அதை எப்படி ப்ரொஃபிஷியண்ட்டாக ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இம்ப்ரூவ் பண்ணுறது, அந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் படிப்போம். டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு வரப்போ டெக்ஸ்ட் புக்ஸ், மல்டிமீடியா மெட்டீரியல்ஸ், மல்டிலிங்குவல் ரிசோர்ஸஸ் ஆஃப் த கிளாஸ் ரூம், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெமடியல் டீச்சிங். இப்போது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரே மாதிரி சொல்லி கொடுத்தா புரியாது இல்லையா? ஸோ ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸ், இல்லைன்னா ரொம்ப கம்மியாக மார்க் எடுக்கிறவங்க, இல்லைன்னா ரொம்ப கம்மியான எபிலிட்டியோட ஈஸியாக யாருனாலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது ஒரே கிராஸ்பில் அப்படின்னு வரும்போது ரெமடியல் டீச்சிங் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்த லாங்குவேஜ் 1ல் இருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே லாங்குவேஜ் 2க்கும் சேம் அதே போர்ஷன் தான் லாங்குவேஜ் 2க்கும் படிப்போம். சரிங்களா? நீங்கள் இப்போ இங்கே கீழே ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். காம்ப்ரிஹென்ஷன் வரும்போது இங்கே ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் என்னன்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ரோஸ் அன்சீன் பேசேஜஸ். லாங்குவேஜ் 1ல் ஒரு ப்ரோஸ் ஆர் ட்ராமா அண்ட் ஒன் போயம்னு படித்தோம். வேறஸ் லாங்குவேஜ் 2 ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ்னு எடுத்திங்கன்னா ரெண்டுமே ப்ரோஸ் பேசேஜஸாக இருக்கும், அன்சீன் பேசேஜஸ். வேறஸ் பெடகாஜின்னு வரும்போது லாங்குவேஜ் 1க்கு நம்ம என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோமோ அதே கான்செப்ட்ஸ் தான் லாங்குவேஜ் 2க்கும் ரிப்பீட் ஆகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட், இப்போது 6 to 8 CTET பேப்பர் 2 அப்பியர் ஆகிறவங்க மேக்ஸ் ஆர் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திங்கன்னா 11th and 12th நீங்கள் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து அட்டென்ட் பண்ணுவீங்க. அதே ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருக்கீங்க அப்படின்னு ஆர்ட்ஸு இல்லைன்னா அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் தவிர்த்து வேறு ஏதாவது பேப்பர்ஸ் படிச்சிருக்கீங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் வந்து பேப்பராக எடுத்து எழுதுவீங்க. ஸோ இங்கே மேக்ஸ் அண்ட் சயின்ஸோட டோட்டல் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 60 கொஷின்ஸ், மேக்ஸில் மட்டும் 30 கொஷின்ஸ். அதில் கண்டென்ட் பேஸ்ட் வந்து 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க. கண்டென்ட்னு வரும்போது நம்பர் சிஸ்டம்லேருந்து கேட்குறாங்க, அல்ஜீப்ராலேருந்து கேட்குறாங்க, ஜாமெட்ரிலேருந்து கேட்குறாங்க. ஸோ நம்பர் சிஸ்டம், அல்ஜீப்ரா அண்ட் ஜாமெட்ரி இதுக்குள்ளே என்னென்ன கான்செப்டில் கவர் ஆகிருக்குன்னு இந்த
வீடியோவில் உங்களுக்கு நல்லாவே தெரியுது என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட்டு மேக்ஸ்ன்னு வரும்போது மேக்ஸோட பெடகாஜிக்கல் இஷ்யூஸ் என்னென்ன, மேக்ஸை டீச் பண்ணும்போது என்னென்ன மாதிரி இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது, அதுலேருந்து 10 கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படின்னு வரும்போது நேச்சர் ஆஃப் மேக்ஸ், பிளேஸ் ஆஃப் மேக்ஸ், கரிக்குலமில் மேக்ஸோட பிளேஸ் என்ன, மேக்ஸோட லாங்குவேஜ் என்ன, மேக்ஸ் எப்படி எவாலுவேட் பண்ணுவாங்க, மேக்ஸில் இந்த மாதிரி ரெமடியல் டீச்சிங் ப்ரொவைட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி டீச்சிங் ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்லாம் பெடகாஜிக்கல் இஷ்யூஸில் வரும். ஸோ டோட்டலி பெடகாஜிக்கல் இஷ்யூஸில் 10 கொஷின்ஸ், அப்புறம் கண்டென்ட் பேஸில் 20 கொஷின்ஸ். ஸோ டோட்டலி 30 கொஷின்ஸ் ஆர் கம்மிங் ஃப்ரம் மேத்தமேட்டிக்ஸ். இப்போ சயின்ஸ்ன்னு வரும்போது பேலன்ஸ் 30 கொஷின்ஸ் சயின்ஸ் இல்லையா, ஸோ 30 கொஷின்ஸில் 20 கொஷின்ஸ் கண்டென்ட் பேஸ்ட். கண்டென்ட் பேஸ்ட்னு வரும்போது ஃபுட், மெட்டீரியல்ஸ், வேர்ல்ட் ஆஃப் த லிவிங், மூவிங் திங்ஸ், பீப்புள்ஸ் அண்ட் ஐடியாஸ், ஹவு திங்ஸ் ஒர்க், நேச்சுரல் ஃபெனாமினா என்னென்ன, நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் பேஸ் பண்ணி 20 கொஷின்ஸ் கேட்குறாங்க சயின்ஸில். நெக்ஸ்ட்டு சயின்ஸோட பெடகாஜிக்கல் இஷ்யூஸ்ன்னு வரும்போது டோட்டலி 10 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எப்படி மேக்ஸில் நம்ம பார்த்தோம் நேச்சர் ஆஃப் மேக்ஸ், அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் சயின்ஸ், அதுதான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நேச்சுரல் சயின்ஸோட எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, சயின்ஸை வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை எப்படி அப்ரிஷியேட் பண்ணுறது, அப்ரோச்சஸ் என்னென்ன, நெக்ஸ்ட் அப்சர்வேஷன், எக்ஸ்பெரிமெண்ட் ஆர் டிஸ்கவரி, அதாவது மெத்தட்ஸ் ஆஃப் சயின்ஸ் என்னென்ன, இன்னோவேஷன்னா என்ன, டெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் எய்ட்ஸ் என்னென்னு யூஸ் பண்ணுவோம், எவாலுவேஷன் அப்படின்னு வரும்போது காக்னேட்டிவ், சைக்கோமோட்டார் அண்ட் எஃபெக்டிவ், ப்ராப்ளம்ஸ் என்னென்ன மாதிரி பெடகாஜிக்கல் இஷ்யூஸ், அதாவது என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வர வாய்ப்பு இருக்குது, சயின்ஸில் இந்த மாதிரி ரெமடியல் டீச்சிங் கொடுப்பாங்க, அதெல்லாம் படிப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஆர்ட்ஸ் இல்லைனா காமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்திருப்பீங்க இல்லையா, அவங்க எந்த மாதிரி பிஎட் முடிச்சுட்டு எந்த மாதிரி சப்ஜெக்ட் சூஸ் பண்ணுவாங்க, அதாவது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அவங்க வந்து ஆப்ட் பண்ண முடியாது என்ட்ரன்ஸ் எக்ஸாமில். ஸோ சோஷியல் சயின்ஸ் அவங்க அட்டன் பண்ணுவாங்க. ஸோ சோஷியல் சயின்ஸுன்னு வரும்போது டோட்டலி 60 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ சோஷியல் சயின்ஸ் எப்படி இருக்கும் என்சிஆர்டியில், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஹிஸ்ட்ரின்னு வரும்போது 6th, 7th, 8th முக்கியமான கான்செப்ட்ஸ். ஹிஸ்ட்ரியில் என்னென்ன கான்செப்ட்ஸ் கவர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர், வென் அண்ட் ஹவு, ஏர்லியஸ்ட் சொசைட்டிஸ், ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ் அண்ட் ஹர்டர்ஸ், ஃபர்ஸ்ட் சிட்டிஸ், ஏர்லி ஸ்டேட்ஸ், நியூ ஐடியாஸ், த ஃபர்ஸ்ட் எம்பையர், contacts with distant lands, political developments, cultural and science, new kings and kingdoms, sultans of Delhi, architecture, creation of an empire, social change, regional cultures, the establishment of company power, rural life and society, colonialism and tribal societies, a revolt of 1857-1858, women and reform, challenging the caste system, nationalist movement, India after independence. இந்த மாதிரி இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே 6th, 7th, 8th என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸில் கவர் பண்ணியிருப்பாங்க. யூ கேன் ரெஃபர் டு தட் ஃபார் ப்ரிப்பேரிங் CTET. இப்போது ஜியாகிரஃபின்னு வரும்போது ஜியாகிரஃபி எப்படி சயின்ஸ் ஆஸ் வெல் அஸ் சோஷியல் ஸ்டடி அப்படின்னு படிக்கணும். பிளானட்ஸ், அப்புறம் குளோப்னா என்ன, என்வாயன்மெண்ட், ஏர், வாட்டர், ஹியூமன் என்வாயன்மெண்ட், ரிசோர்ஸஸ், அக்ரிகல்ச்சர், இதெல்லாம் ஜியாகிரஃபியில் வரும். இப்போ சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் அப்படின்னு வரும்போது டைவர்சிட்டி, கவர்மெண்ட், லோக்கல் கவர்னன்ஸ், லிவிங் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, டெமோக்ரஸினா என்ன, ஸ்டேட் கவர்மெண்ட்னா என்ன, அண்டர்ஸ்டாண்டிங் மீடியா, அன்பேக்கிங் ஜெண்டர், கான்ஸ்டியூஷன்னா என்ன, பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், ஜுடிஷியரி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் த மார்ஜினலைஸ்ட். இப்போ சோஷியல் ஸ்டடீஸ் ஆர் சோஷியல் சயின்ஸோட பெடகாஜிக்கல் இஷ்யூஸ்ன்னு வரும்போது நேச்சர் அண்ட் கான்செப்ட் ஆஃப் சோஷியல் ஸ்டடீஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். கிளாஸ் ரூமில் எப்படி சோஷியல் ஸ்டடீஸை சொல்லி தருவீங்க, ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன, ப்ராசஸஸ் என்னென்ன, டிஸ்கோர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கணும். கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி டெவலப் பண்ணுறது, என்கொயரி, அப்படி இல்லைனா எம்பிரிக்கல் எவிடன்ஸ்னால் என்ன, அது ரிலேட்டடான இஷ்யூஸ் எந்த மாதிரி வரும், ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டீச்சிங் சோஷியல் சயின்ஸ் என்னென்னலாம் வரும். ஸோ சோர்ஸஸ், எந்த மாதிரி சோர்ஸஸ் வரும் எய்தர் ப்ரைமரி ஆர் செகண்டரி லெவல், பிகாஸ் சோஷியல் சயின்ஸ்னு வரும்போது 6th, 7th, 8th அப் டு 10th வரைக்குமே சோஷியல் சயின்ஸ் அப்படின்ட்டு சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா. நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ் என்னென்ன மாதிரிலாம் டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கலாம், எவாலுவேஷன், சோஷியல் ஸ்டடீஸ் எப்படி எவாலுவேட் பண்ணுவீங்க. ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா CTET-ஓட சிலபஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. மெயின்லி CTET-ஓட பேப்பர் 2 சிலபஸ். திஸ் இஸ்
meant for classes 6 to 8 எலிமெண்ட்ரி ஸ்டேஜ் லெவலில் டீச்சர்ஸ் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க யாரெல்லாம் பிஎட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களோ அவங்க வந்து சிடெட் பேப்பர் 2க்கு வந்து எலிஜிபிள். ஆஸ் வெல் ஆஸ் மேக்ஸ் டீச்சர் ஆகணும் அப்படின்னு இருக்கிறவங்களும் சிடெட் பேப்பர் 2 தான் அப்பியர் ஆகணும். தேங்க்யூ.